4 நீதியரசர்கள் இடைவிலகுவது என்பதும் அபூர்வமான காட்சியாகவே இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் இருக்கிறது. எனவே உடனடியாக அரசாங்கம் முன்வந்து அவரை விடுதலை செய்வதற்கு நீங்கள் ஆவணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஹொனரபிள் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் அவர்கள் இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டம் தொடர்பாக காதி நீதிமன்ற ஒழிப்பு தொடர்பான விடயங்களிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் 10 பேர் அளவில் நாங்கள் நீதி அமைச்சரோடு பேசிய விடயம் தொடர்பாக தொட்டு சென்ற போது அதில் என்ன நடந்தது என்பதான ஒரு கேள்வியை அங்கே தொடுத்திருந்தார். மிக முக்கியமாக உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் என்னிடம் இருக்கிறது. சிறுபான்மை சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாத்திரமல்ல தமிழ் சமூகமும் இந்த பெரும்பான்மை அரசாங்கங்களுக்கு இடையிலே நீதமான முறையில் எந்த அரசாங்கத்திலும் நடாத்தப்படவில்லை என்கின்ற யதார்த்தத்தை நீங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஆட்சியிலே செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு சபையில் எடுக்கப்பட்ட 40 தீர்மானங்கள் தான் ஒவ்வொன்றாக இந்த ஆட்சியிலே கொண்டு வரப்படுகிறது. அது ஃபுர்கா விடயமாக இருக்கலாம் அல்லது இந்த MMDA என்கின்ற இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்ட திருத்தமாக இருக்கலாம், இன்னொரு வரப்போகின்ற பல்வேறு சட்ட திருத்தங்களாக இருக்கலாம். கடந்த ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட விடயத்தினுடைய தொடர்ச்சியாக நடக்கிறது. ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இந்த விடயங்களில் இருந்து எமது சமூகத்தை மீட்க வேண்டும், சமூகத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஈமான் கொண்ட முஸ்லிமும் நினைத்துக் கொண்டிருக்கிற போது அரசியல் காரணங்களுக்காக சக பாராளுமன்ற உறுப்பினரை விமர்சிப்பதனூடாகவே உங்களுடைய அரசியல் இருப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதாக நினைத்தால் மிகவும் பண்பட்ட ஒரு அரசியல் நிலைப்பாட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை உங்களுக்கு விடுப்பதோடு இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய தரப்பு கோரிக்கைகளை நாங்கள் அரசாங்கத்திடம் முன்வைத்திருக்கின்றோம். மதரசாக்களை நீக்கி குறைப்பது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் புத்திஜீவிகள் சேர்ந்ததாக ஒரு குழு நாங்கள் நாடி இருக்கின்றோம். எனவே இந்த மதரசாக்கள் 50ஆக குறைக்கப்படுவது என்ற நிலையில் இருந்து மாற்றமடைந்து இப்பொழுது மதரசாக்களை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இதிலே ஆளும் கட்சியில் மாத்திரமல்ல எதிர்கட்சியிலும் ஒரு சமூக நலன் கொண்டதான சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் இயங்குகின்றார்கள். இப்படி இருக்கிற போது வெறும் அரசியல் காரணங்களுக்காக ஒருவர் காழ்ப்புணர்ச்சி பேசுகின்ற விடயங்களில் இருந்து நீங்கள் தவிர்த்து அரசியலில் பண்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.